சுகம், வைபவம் மற்றும் சமநிலைக்காக நாம் இந்த பிரிதலை தாங்கிக் கொள்ள வேண்டும் நாராயணரே. ஆனால் தேவராஜனின் தவறுக்கான தண்டனையை நாம் ஏன் ஏற்க வேண்டும்? காரணம், நீங்கள் செல்வத்தை விரும்பி இருக்கிறீர்கள், விரும்பி இருக்கிறீர்கள், விரும்பி இருக்கிறீர்கள், விரும்பி இருக்கிறீர்கள், விரும்பி தேவராஜன் செய்த தவறுக்கான தண்டனையை நீங்கள் மட்டும் இல்லை நாராயணரே, நானும் தான் அனுபவிக்க வேண்டும். நானும் தான் அனுபவிக்க, நானும் தான் அனுபவிக்க, நானும் தான் பிரிவின் இந்த வேதனையை லக்ஷ்மி, நாராயணர் இருவருமே அனுபவிப்பார்கள். நம் அன்பின் மீது ஆணையாக கூறுகிறேன், அங்கேயே நில்லுங்கள் நாராயணரே, நில்லுங்கள் நாராயணரே, நில்லுங்கள் நாராயணரே, நில்லுங்கள் நாராயணரே. என் கடமையை என்னை ஆற்ற விடுங்கள், என்னை செல்ல விடுங்கள் நாராயணரே. தங்களை விட்டு விலகுவதற்காக தங்களை அடையவில்லை. நான் வாக்களிக்கிறேன், தங்களை மீண்டும் அடைவதற்கான கர்மங்களை நான் செய்வேன். இவ்வுலகில் என் லக்ஷ்மி எங்கு வேண்டுமானாலும் இருக்கட்டும், இந்த நாராயணன் அவர்களை அடைந்தே தீருவான். அவர்களை அடைவதற்காக ஆகாயத்தையும் கிழிப்பேன், சமுத்திரத்தையும் கடைவேன். நாம் கர்மாவிற்கும் கடமைக்கும் கட்டுப்பட்டிருக்கிறோம் நாராயணரே. ஆகையால் இன்று நான் இங்கிருந்து செல்வது, நான் செல்வதற்கு நீங்கள் அனுமதிப்பது எல்லாமே உச்சிதம்தான். தாயே, தாயே, நீங்கள் போகாதீர்கள். நீங்கள் போய்விட்டால் வைகுண்டத்தில் எதுவும் மிஞ்சாது. பல காலத்திற்கு பிறகு நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள். தேவி லக்ஷ்மி இங்கிருந்து செல்லக்கூடாது. என்னால் தடுக்க இயலாது விஜய். முதலில் என் கடமைக்கு நான் கட்டுப்பட்டிருந்தேன். இப்போது தேவியின் வாக்கிற்காக கட்டுப்பட்டு நிற்கிறேன். என்னால் நம்ப முடியவில்லை. நீங்கள் இருவரும் பிரிந்திருக்க கூடாது.
மன்னிக்கவும் முனிவரே, மன்னிக்கவும். என்னை மன்னித்து விடுங்கள். சிறிய தவறுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? மன்னித்து விடுங்கள் மாமுனிவரே, மன்னித்து விடுங்கள். நீங்களோ மாமுனிவர் ஆவீர்கள். இந்த தவறை தயவு கூர்ந்து மன்னித்து விடுங்கள். ஆம் மகரிஷியாரே, எங்களை மன்னித்து விடுங்கள். உங்கள் சாபத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள் மாமுனிவரே. இது தவறல்ல. நீங்கள் குற்றம் புரிந்திருக்கிறீர்கள். குற்றத்திற்கு ஒருபோதும் மன்னிப்பு கிடையாது. அதே போல சாபத்தையும் திரும்ப பெற முடியாது. ஆனால் நீங்களும் தவறு செய்திருக்கிறீர்கள் மாமுனிவரே. நாரதா, கோபப்படாதீர்கள் மாமுனிவரே. யார் தவறு செய்தார்களோ அவருக்குத்தானே தண்டனை கிடைக்க வேண்டும். ஆனால் நீங்களோ இவன் செய்த தவறுக்காக இன்னொருவரை தண்டித்து விட்டீர்கள். தேவர்களிடமிருந்து அனைத்து சிறப்புகளையும் பறித்து நாராயணரிடமிருந்து அவரது லக்ஷ்மியை பறித்து விட்டீர்கள் மாமுனிவரே. ஆம், தேவி லக்ஷ்மி தன்னுடைய வைகுண்டத்தை, தன்னுடைய சுவாமியை பிரிந்து போகிறார்கள். நாராயணர் கோபத்தில் இருக்கிறார். ஆனால் அவரோ உங்கள் சாபத்தினால் கட்டுப்பட்டு இருக்கிறார். நாராயணனை நினைத்து நான் வருந்துகிறேன். இருந்தாலும் கல்லினால் தானியமும் கலப்படம் அடைகிறதே. லக்ஷ்மி நாராயணருடைய பிரிவுக்கான காரணம் இதோ இந்த தேவகணங்கள் தான். நான் பொறுப்பல்ல. சாபத்தை நான் தந்துவிட்டேன். அது முழுமை அடைந்தே தீரும். மாமுனிவரே, பிரபு, நீங்கள் தான் நாராயணர் ஆயிற்று. ஏதாவது செய்யுங்கள். இந்த உலகத்தின் செழிப்பு உங்களை சார்ந்து இருக்கிறது நாராயணரே. ஆகையால் இந்த புஷ்பம் இருக்க வேண்டிய இடம் உங்கள் பாதமாகத்தான் இருக்க வேண்டும். செல்லும் பொழுது கூட தாங்கள் என்னை கௌரவித்துவிட்டு சென்று விட்டீர்கள். ஆனால் என்னால் தான் தங்களை அலங்கரிக்க முடியவில்லை. ஆனால் என்னால் தான் தங்களை அலங்கரிக்க முடியவில்லை. ஆனால் என்னால் தான் தங்களை அலங்கரிக்க முடியவில்லை. லக்ஷ்மியின் அலங்காரமே நாராயணர் தான். தங்களுடைய அன்புதான். நான் அறிவேன். நீங்கள் உங்கள் வாக்கை நிறைவேற்றி விடுவீர்கள். உங்கள் லக்ஷ்மியின் அலங்காரத்தை நீங்கள் தான் நிறைவேற்ற வேண்டும். சாகர் தேவா, மகாராணி ஜலதேவி, எனது தவத்தை கலைத்திருக்கிறீர்கள் என்றால் முக்கியமானதாகத்தான் இருக்கும். சாகர ராஜா, விசேஷமான காரணம்தான். எந்த காலத்துக்காக காத்து கொண்டிருந்தோமோ அது வந்துவிட்டது. தேவி லட்சுமி கடல் மார்க்கமாக பாதாளம் செல்கிறார்கள். தேவகணங்கள், வைகுண்டம், அதோடு நாராயணரும் செல்வ செழிப்பை இழந்து விட்டார்கள்.
நாராயணா. சங்கராஸ்வரா, மகனே சங்கராஸ்வரா, எழுந்திரு, எழுந்திரு மகனே, எழுந்திரு, எழுந்திரு மகனே. நீங்கள் செய்தது மிகப்பெரிய தவறு நாராயணா. என் அன்பு மகனான சங்கராசுரனை நீங்கள் பறித்து விட்டீர்கள். தங்கள் வருத்தத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் சிருஷ்டியை பாதுகாப்பவன் நான். எனக்கென்று கடமைகள் உள்ளது. தங்களுடைய மகன் இப்புவியின் நலனுக்கு தடங்கலாக விளங்கினான். நான் புரிய வைத்தும் புரிந்து கொள்ளவில்லை. ஆதலால் என்னிடம் வேறு எந்த வழியும் இல்லை. உங்களிடம் வழி இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது. எங்களுடைய வருத்தத்தை பற்றி உங்களுக்கு கவலை இருந்திருந்தால் எங்களுடைய மகனை திருப்பி கொடுத்து விடுங்கள். ஆமாம், நீங்களோ நாராயணர். உங்களால் எல்லாமும் சாத்தியமாகும். என் மகனின் உயிரை திருப்பிக் கொடுத்து விடுங்கள். உலகை காப்பவன் உலகின் நீதியை கட்டுப்பட்டுத்தான் இருக்க வேண்டும். எங்களுக்கு இருந்ததோ ஒரே ஒரு மகன். அவன் இல்லாமல் நாங்கள் எப்படி உயிர் வாழ்வது? இன்று நான் என்னுடைய மகனை இழந்து விட்டேன். அதோடு குழந்தையை இல்லாதவளாகிவிட்டேன். எனக்கு உங்கள் வருத்தம் புரிகிறது. ஆனால் உலக நியதி இதுதான். உங்களிடம் உங்கள் மகன் இல்லை, ஆனால் உங்கள் மகள் இருக்கிறாளே. நீங்கள் என்னை உங்கள் மகளாக பாவியுங்கள். நான் நன்கு அறிவேன், உங்கள் மகனால் திரும்பி வர இயலாது. ஆனால் உங்கள் தாய் பாசத்திற்காக, குழந்தை சுகத்திற்காக நான் உங்கள் மகளாக இருக்க விரும்புகிறேன். இந்த லக்ஷ்மி இன்றிலிருந்து உங்கள் இருவருக்கும் அவள் தாய் தந்தையரின் இடத்தை கொடுக்கிறாள். நீங்களும் உங்கள் இதயத்தில் மகள் என்ற ஸ்தானத்தை எனக்கு கொடுத்து விடுங்கள், கொடுத்து விடுங்கள், கொடுத்து விடுங்கள், கொடுத்து விடுங்கள், கொடுத்து விடுங்கள். வாருங்கள் தேவி, வரவேற்புக்கு ஏற்பாடு செய்யுங்கள். மகள் இல்லம் திரும்புகிறாள். அவள் மகள் அல்ல, பழி வாங்கக்கூடியவள். நாராயணன் நம்மிடமிருந்து நம் மகனை பறித்திருக்கிறான். நாம் அங்கிருந்து அவன் லக்ஷ்மியை பறித்து விடலாம். வாத்தியங்கள் முழங்கட்டும், உற்சாகம் பிறக்கட்டும், இனிப்புகள் வழங்குங்கள், அசுரலோகத்தை அலங்கரித்து அழகாக்கி விடுங்கள். அசுரமாதா, உங்கள் முகத்தில் இவ்வளவு சந்தோஷம் தெரிகிறது. நாம் சொர்க்கத்தை வென்றுவிட்டோமா என்ன? அவ்வாறே நினைத்துக்கொள். நம் அசுரர்களுக்கு தரித்திரம், வறுமை, அதோடு செல்வங்களை பறிக்கத்தானே லக்ஷ்மி வந்தாள். நாம் எதையும் இழக்கவில்லை. இந்த தேவ கணங்கள் தான் செல்வத்தை இழந்துள்ளனர். லக்ஷ்மி அவளாகவே நாராயணனை விட்டு பிரிந்து விட்டாள். இதெல்லாம் எவ்வாறு நடந்தது? இது மாமுனிவர் துர்வாசகரின் சாபத்தால் நடந்தது. ஆனால் தேவர்களுக்கு அந்த சாபத்தை வாங்கிக் கொடுப்பதில் கொஞ்சமாக உழைக்க வேண்டி வந்தது. அதைத்தான் செய்தேன். தேவராஜன் இந்திரன் நீங்கள் அளித்த ஆசீர்வாதத்தை அவன் வளர்க்கும் மிருகத்தின் காலடியில் போட்டு நசுக்கி விட்டான். ஸ்ரீயின் வடிவமான லக்ஷ்மியை அவமதித்திருக்கிறாய். ஆகையால் இந்த துர்வாசகன் உனக்கு சாபமளிக்கிறேன். எந்த செழிப்பை நீ நிராகரித்து விட்டாயோ அது உன்னை விட்டு விலகட்டும். அனைத்து தேவ கணங்களும் செழிப்பில்லாமல் இருப்பார்கள். தாயே, இன்றே நாம் இதை கொண்டாடியாக வேண்டும். இது கொண்டாட வேண்டிய நேரமில்லை, தாக்குதலுக்கான நேரம் இது. சொர்ணபானு, தேவர்களிடம் ஒன்றுமில்லை. தனம்,
தானியம், வீரம், ஆற்றல், அனைத்து விதமான லக்ஷ்மியையும் பறிகொடுத்து விட்டார்கள். நீரில்லாத மீனை போல் துடிப்பார்கள். இதுவே சரியான நேரம். தேவர்களை தோற்கடித்து விட்டு சொர்க்கத்தை நாம் கைப்பற்றுவோம். சரியாக சொன்னாய் மகாபலி. நேரமும் காலமும் நமக்கு சாதகமாகவே உள்ளது. அங்கே சத்ரு நிராயுதபாணியாக இருக்கும்போது வெற்றி நிச்சயம் நம் பக்கம் இருக்கும். பெரிய அநியாயம் நிகழ்ந்து விட்டது. செல்வங்களை இழந்த தேவகணங்கள் தங்களை காத்துக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். இனி சொர்க்கத்தை காப்பாற்ற இயலாது. என் நாராயணரை பாருங்கள். பல இன்னல்களை கடந்து வந்து லக்ஷ்மியும் நாராயணரும் சந்தித்தார்கள். தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் ஆரம்பிக்கத்தான் இருந்தார்கள். ஆனால் மாமுனிவரின் சாபத்தால் அவர்களிடம் இருந்ததெல்லாம் பறிபோய்விட்டது. இது உண்மைதான். அவர்கள்தான் அனைத்து உலகத்திற்கும் சுகம் மற்றும் செல்வங்களை வழங்கினார்கள். அவர்களுக்கு ஏன் இந்த சோதனை? மானிடனோ நாராயணனோ யாருடைய வாழ்க்கையும் அவ்வளவு சுலபமாக இருப்பதில்லை. வேதனைகள், சோதனைகள் இவை இரண்டையும் அடிக்கடி சந்திக்க வேண்டி வரும். எதுவும் நம் கையில் இல்லை. காத்திருக்கத்தான் முடியும். பிரிந்திருக்கும் லக்ஷ்மி நாராயணன் எவ்வாறு ஒன்று சேர்கிறார்கள் என்றுதான் பார்க்க வேண்டும். வணக்கம் தேவி. என் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளும் அதிகாரம் உங்களுக்கும் உண்டு. காரணம், நான் உங்கள் மகள். வெறும் வார்த்தையால் மகளாக ஏற்றுக்கொள்ளாமல் கர்மாவால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சங்கடம் வரும்போதெல்லாம் மகள் தகப்பன் வீட்டிற்கு வருவார்கள். நீங்கள் எங்கள் மகளாக இருந்து தகப்பன் வீட்டிற்கு வராமல் பாதாள உலகத்திற்கு செல்கிறீர்கள். தயக்கம் வேண்டாம் மகளே. சமுத்திர உலகம் உன்னுடைய தாய் வீடாகும். எங்களோடு நீ வருகை தந்தால் நாராயணனும் மகிழ்ச்சி அடைவார். எப்பொழுதும் எனக்கு துணையாக இருப்பது போல தங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் நாராயணனை துணையாக பார்ப்பீர்கள். என்றும் உங்களோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுத்துள்ளேன். நான் உங்களது அர்த்தாங்கினி மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கை துணைவியும் கூட. வாக்கு கொடுங்கள். நீங்கள் என்றும் என் முன்னால் நடக்க வேண்டும். எனது பாதுகாப்பு கவசமாக அல்லாமல் என் வாழ்க்கையின் துணையாக, எனக்கு பாதை அமைப்பவராக இருக்க வேண்டும். இவ்வுலகில் என்னுடைய லக்ஷ்மி எங்கு இருந்தாலும் சரி, நாராயணன் அவர்களை அடைந்தே தீருவான். அவர்களை அடைவதற்காக ஆகாயத்தையும் கிழிப்பான், சமுத்திரத்தையும் கடைந்தெடுப்பான். நான் என் மகனை இழந்தேன். இப்போது உன்னை மகளாக அடைகிறேன். தந்தை ஸ்தானத்தை தருவீர்கள் என்று வாக்களித்தீர்கள். நீயும் என்னை ஒரு தாயாக பாவிக்க வேண்டும் என்று கூறினேன். இன்று வாக்கை நிறைவேற்றக்கூடிய நேரம் வந்துவிட்டது. இந்த லக்ஷ்மி இன்றிலிருந்து உங்கள் இருவருக்கும் அவள் தாய் தந்தையரின் இடத்தை கொடுக்கிறாள். உன் தாய் தந்தையரிடம் இருந்து
நீ இவ்வாறு விலகி இருக்க கூடாது. வாருங்கள் மகளே. மகனின் உயிரை பறித்திருக்கிறாய் நாராயணா. இப்போது இருவரின் அன்பை அழிக்கப் போகிறேன். யுத்தம் ஆரம்பமாகிவிட்டது. உங்களிடமிருந்து பிரிந்த லக்ஷ்மி மீண்டும் உங்களுக்கு கிடைக்க மாட்டாள். சத்ரு. நிழல் இருப்பதால் வெயிலின் மகத்துவம், அதேபோல் வருத்தம் இருந்தால்தான் சந்தோஷத்தின் மகத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும். அதேபோல்தான் ஒரு சத்ரு இல்லை என்றால் நாம் முன்னேறி செல்வதற்கு வெற்றியடைந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. ஆகையால் வெற்றியின் மூல மந்திரமே இதுதான். நாம் முன்னேறி செல்வதற்காக சத்ரு, அதோடு முன்னேறி சென்ற பிறகு நண்பன் என்றும் உங்களோடு இருக்க வேண்டும். நீங்கள் சத்ருவை கடந்து வந்தால்தான் உங்களுக்கும் இந்த நட்பின் வைகுண்டத்தை அனுபவிக்க முடியும்.